ரவிமரி அவர்களுக்கு அதாவது அவர் சொல்கிற கதையின் நாயகன். கதையின் நாயகன் மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இடிச்சவையா அந்த படத்தில். உன்னை நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயும் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சராக இருக்கும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம், இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்றேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையா எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததியா இதெல்லாம் நடந்ததியா இதெல்லாம் நடந்ததியான்னு. அதையும் வச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான், நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா அவன் நான் பார்த்தது அந்த தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அது எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெயினிச்சர். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவு செய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து குறைச்சிருவோம். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தாங்க. அதனால பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்போம், அப்பாவி கிடையாது. அதனால இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் நாஞ்சில் சம்பத்தனோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்டுருக்கேன். நாங்களா ஆச்சரியமா இருக்குது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரியல. அதுலதான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்ப இதுல எல்லாரையுமே சொல்றேன், ரவி மரியா கூட்டிச்சோம். ரவி மரியா கிளாஸ் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன். அவனை சுற்றி தான் எல்லாரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்றாங்க. ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினைச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினைச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்க, ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தவுடனே எதிர்ப்பு தாண்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மள சொல்கிறாங்களோ இல்லை நம்மள சொல்கிறாங்களோ, சர்வ கட்சி கூட்டமும் உன்னை தேடுவாங்க. இப்பவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சுக்கலாம், எவனும் கேட்க போகிறாங்க. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்க. இந்த
நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தியேட்டர், ஆடியன்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். அதனால சொல்றேன், தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்குமோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இவ்வளவு பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆர்வம் வந்தது. அவர் மண்டையிலிருந்து பேசல, இதயத்திலிருந்து மனசுலேருந்து பேசுறாரு. அவர் மனசுக்காக இந்த படம் மாபெரும் விட்டு எடுத்து தெரியும். கைத்தட்டுங்க. அவரை பத்தான பேசலாம். உங்க எல்லாருக்கும் எத்தனை பேர் தெரியும் தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேல அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளவு அழகா நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதை தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியா இருந்தவர் ரவி மரியா மாறுற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இங்க கூட்டத்துல ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சினிமா இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரறம் இருக்கு ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்துல வந்து நான் திருநங்கையார் நடிக்க வச்சேன். நீங்களாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையா நடிச்சாரு. மீசல் எடுத்தாரு, மொத்த உடம்புல கத்தனை முடி வலிச்சுட்டு படத்துல வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு வந்து நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அது முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமால ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு, என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தினி வந்து ஒரு சாதாரண நடிகை இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோல்ல பயன்படுத்த முடியும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகை மாறிட்ட, உன்னை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்ப வந்து பி கிரேட்ல இருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கிற, அதனால கரெக்டான டைத்துல கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தை நடக்க நான் நம்புறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மக்கள் தலைவா நல்ல டைட்டில். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவி மரியா வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. அவரை பற்றி புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாத்தலாம். அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அதில் உண்மையாவே அன்புக்கு அடிமையாயிடுவாப்புல. சில டைம்ல கோபம் வந்தா தத்துக்காப்புத்துக்கான்னு குதிப்பார். அது ஒன்றும் தெரியாது. அது வந்து வேற ஏதாச்சும் ராங் சென்ஸ்ல வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தா அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடியே அண்ணா நீ வந்துடணும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை போன்ல. சரி தம்பி. அப்புறம் நான் தான் போன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்க வரணும் நம்ம தான் கேட்டுருக்கணும். ஆக ரவி மரியா அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதான் நம்ம முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட்டு, அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமா ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு ஜாலியா நடிப்பை சூஸ் பண்றாரு. பாக்கியராஜ் அந்த மாதிரி அவரு டைரக்ட் பண்ணியே நடிச்சு 2 கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டாரு. நீ வந்து நைஸா வந்து போவோமா, சம்பளத்தை வாங்கணுமா, நடிச்சோமான்னு. ஆனா மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு ஒரு படத்துல கமிட் ஆயிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டாரு, அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த
கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணும்ன்றது அதிகமாக உழைப்பாப்புல, ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்புல. அது எனக்கு தெரியும். நானே 2 படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கி எழில் சார் இருக்காரு. எழில் சாருக்கு அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாம இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம். எழில் சாருக்கு போய் இவரை வச்சு ஒரு சீன் எடுத்துட்டான்னா அவன் எப்போ முடிக்கிறான்னு அப்போ முடிக்கிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ். அதனாலதான் அந்த படத்துல அந்த இவர் யாரு ரோபோ சங்கர் இவருக்கு காட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவங்க நடிக்கிட்டு விட்டு இவர் தூங்கிட்டார் போல். அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ். இவங்க இந்த சீனை மிக பிரமாதமா கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ஸோ இதனால ஒரு இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு காலத்துல சொல்லுவாங்க இந்த கவுண்டமணி சார் வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பாரு. அந்த அவங்களுடைய சீக்வன்ஸ் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியா, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க ஒரு தனியா ஒரு டீமா வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்ம எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆபீஸ்ல இருப்பான். என் ஆபீஸ்ல வளர்ந்த பையன்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகா பேசிட்டாப்புல, குழந்தை மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காது. என்ன கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு. என்ன பாவம், இப்ப அண்ணன்மார்கள் எவ்வளவு அரசியலை பார்த்துருப்பாங்க. இங்க கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்கள்ல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்ப நம்ம எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சினிமாவுக்குள்ள இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க. ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்ச தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய மாபெரும் திறமை இருந்தது. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டிலே தயாரிக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து வெட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல அவர் சொல்லிக் கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா, உனக்கு உதவி செய்யல, 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தா அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்துக்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையில தயாரிப்பாளராக இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றதுதான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்வேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்லுகின்ற ஆற்றல் ராம்தேவ் உண்டு. ரவிமரியாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். நான் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியிலே நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு
கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கிக் கொள்கிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குநர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கு முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடாளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை. இன்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகு கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு அடைகிறார்கள். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை. மோசமாக இருக்கிறது தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும்.